வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாந்தாஸ் கேக்ஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு சுவையான மஃபின் செய்ய போகிறோம். 2 கப் ஆப்பிள் எடுத்திருக்கேன், ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இங்கே வந்து 300 கிராம் மைதா மாவு, வினிகர் எடுத்துருக்கேன், ஒரு முட்டை, 115 கிராம் பட்டர், 200 கிராம் ப்ரௌன் சுகர். இது வந்து பால் எடுத்திருக்கேன் 165 மில்லி லிட்டர்ஸ். அப்போ சோடா எடுத்திருக்கேன், இதில் வந்து 1 டீஸ்பூன் உபயோகப்படுத்தணும். அப்புறம் வந்து உப்பு. ஸோ இவ்வளோ பொருட்கள் தான் எங்களுக்கு தேவை. அதோடு எங்களுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் வேணும். இப்போ இந்த ஆப்பிள் வந்து உங்களுக்கு தெரியும், எப்பயும் வெட்டி வச்சா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் கலர் மாறும். ஸோ அதுக்காக நான் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் அதில் போட்டு அப்படியே பரட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த கலர் அப்படியே மாறாமல் இருக்குது. பட்டர் சுகர் ரெண்டையும் நல்லா நாங்கள் பீட் பண்ணிக்கோம். ஸோ இந்த பட்டரையும் சுகரையும் வந்து நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கணும். இது வந்து ஹேண்ட் பீட்டர் இருந்தால் ஹேண்ட் பீட்டரால் பீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இப்படி வுட்டன் ஸ்பூனால் கூட நீங்கள் பீட் பண்ணலாம். ஒரு முட்டை, மைதா மாவு 300 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மைதா சேர்க்குறதோடையே 1 டீஸ்பூன் சோடா பைகார்பனேட் அது சேர்க்குறப்பவே இந்த பாலையும் நீங்கள் சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த மைதா பால் ரெண்டையும் அப்படியே ஆல்டர்னேட்டிவாக சேர்க்கணும். வினிகர், ஸோ வினிகர் 1 டீஸ்பூன். இந்த வினிகர் என்ன செய்யும்னா இந்த சோடா பைகார்பனேட்டை வந்து சீக்கிரமாக ஆக்டிவேட் பண்ணும். மிகுதி மாவையும் சேர்த்துடலாம். பால் and ஒரு pinch of salt. ஓகே, வெனிலா நான் இதுக்கு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இப்போ வந்து இந்த ஆப்பிளை சேர்த்துக்கலாம். இதில் நாங்கள் கடைசியாக சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் என்னென்னா பொடி செய்த கருவா, அதாவது பவுடர் சின்னமன், ஒரு 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாங்கள் பேக் பண்ண வேண்டியதுதான் மிச்சம். ஸோ அது கொஞ்சம் பெரிய பேப்பர் கேசஸ் நான் உபயோகப்படுத்துகிறேன். ஸோ இந்த பேப்பர் கேசஸில் நீங்கள் போடுறது வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பால் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு சரியாக வரும். பாருங்க, அந்த பேப்பர் கேசஸ் வந்து சரியாக போய் உள்ளே சிட் பண்ணுது, பெருசுமாக இது தெரிஞ்சாலும் கூட. இப்போ இந்த 2 பேப்பர் கேசஸையும் நீங்கள் எடுத்துட்டு ஸோ அந்த 2 பேப்பர் கேசஸையும் எடுத்துட்டு இந்த 2 ஹோல்ஸ்லையும் வந்து நீங்கள் தண்ணி நிறைக்கணும். ஸோ இது எதனாலன்னா ஹீட் வந்து இந்த பேலன்ஸ் ஆகணும், அதுக்காகத்தான் இப்படி தண்ணி வைக்கணும். எப்பயுமே இது மஃபின்ஸுக்கு மட்டும் இல்லை, கப் கேக் நீங்கள் செய்யும் போது கூட சில கப் கேக்ஸ் அங்கே போடுறதுக்கு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி நிறச்சி வைக்கணும். ஸோ அடுத்ததாக கொஞ்சமாக சுகர் பாருங்கள், இப்படி
மேலே மட்டும் கொஞ்சம் சுகர் தூவிடுறேன். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ரா சுகர் தான் போடுங்க, நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஓவனை 200 டிகிரிஸில் செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 200 டிகிரிஸில் ஓவனை செட் பண்ணி அது ஹீட் ஆகின உடனே நீங்கள் என்ன செய்யணும், ஓவனை திறந்துட்டு 180 டிகிரிஸுக்கு அதை குறைக்கணும். இப்போ பாருங்கள், 200 டிகிரிஸில் இருந்த ஓவனை வந்து நான் 180 டிகிரிஸ்க்கு நான் குறைச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் இது பேக் பண்ண போடலாம். இது வந்து 18 to 20 மினிட்ஸ். ஆனால் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷத்துலேயே நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சில வேளை இது சீக்கிரமாகவே பேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஆப்பிள் மஃபின்ஸ் இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு, ரொம்ப நல்ல பதத்தில் இருக்குது. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாந்தாஸ் கேக்ஸில் செய்கிற முதல் மஃபின் ரெசிபி. இன்னும் மஃபின் ரெசிபிஸ் நிறைய வர வேண்டியது இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.